ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய பதிவில் நம்ம சோப்பு கட்டி மரத்தை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதான் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கட்டி மரம். இது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் இது ஒரு இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இல்லை. இது எனக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே இது தெரிஞ்சிச்சு, இது சோப்பு கட்டி மரம்னு. இதை தான் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இதை தான் அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சி குளிக்கும். இது அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல நன்மையும் வாய்ந்ததுங்க. இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சோப்பு கட்டியோட காய். இருங்க பிடிங்கிறேன், இதை பறித்து உள்ள காட்டுறேன். இப்போ இதை வந்து நாங்கள் சோப்பு கட்டி மரம் தான் காய் தான் சொல்லுவோம். ஆனால் இதோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா ஏதோ பூவந்திக்கொட்டை மரம் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. இந்த பூவந்திக்கொட்டை மரத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் சோப்பு கட்டி மரம் தான் சொல்லுவோம். இந்த காயை வந்து நம்ம வெறும் உடம்புல இப்போ இதை தேய்ச்சாவே சோப்பாக தான் வரும். நான் வேணால் பாருங்கள். நான் இதை வெறும் தண்ணியெல்லாம் கையை கழுவிக்கிறேன். நான் அப்புறம் சோப்பு இப்போ தடவிட்டு நீங்கள் முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் வெறும் கையில் தடவிட்டு இப்போ ஒரு துணியை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். நல்லா துடைச்சிட்டு நல்லா துடைச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். நல்லா துடைச்சிட்டேன். இப்போ துடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நம்ம காயை எடுத்துக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த அடுப்பு ஓரத்தில் வச்சுருக்கேன். இப்போ அந்த காயை இருங்க எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரையில் வச்சுக்குவோம் ஒரு நல்ல இடத்துல. அந்த இடத்துல ஏதோ முள் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயை எடுத்து ஜூம் பண்ணு. அந்த காயை எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இதான் அந்த சோப்பு கட்டி காய். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு விதை இருக்கும், ஒரு கருப்பு கல்லில் ஒரு விதை இருக்கும். இப்போ இருங்க இதை கையில் வந்து நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கையில் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சொட்டு தண்ணி விட்டுக்குவோம். இப்போ தண்ணி விட்டுக்கப்புறம் பாருங்கள் நிறையா வரும். பாருங்கள், நான் ஏற்கனவே கைக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு துணி வச்சு உடச்சிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு மாதிரி நுர வரும். இதை வந்து இன்னமும் நம்ம தண்ணியை நிறையா வச்சு தைக்கும்போது நல்லாவே நுரைய வரக்கூடியதுங்க. பாருங்கள், நம்ம உடம்புல உள்ள வேர்வை நாற்றம் துர்நாற்றத்தெலாம் இது வந்து நல்லா போக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விதை கூட இருக்கும். இந்த விதையை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு மரத்தை நல்லா மண் ரெடி பண்ணி ஒரு தொட்டியில் வச்சு இந்த கண்ணை வளர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை தரையில் ஊனி வச்சா நல்லா வளரக்கூடியது. இதை வந்து நம்ம மூஞ்சிக்கு வந்து வெறியதாக போட்டு தைக்கக்கூடாதுங்க. இதோட இந்த சோப்பு கட்டி காய் ஒரு கிலோ இல்லை நம்ம ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா சீயக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு 15 கிராம் இல்லை 100 கிராம் இது மாதிரி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம இப்போ அரை கிலோ பூந்தங்கோட்டை எடுத்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி தன்மை உடையதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா பொடியாக அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சோட குளிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு சோப்பு மூலமாக நம்ம நிறையா தலைமுடியெல்லாம் உதிருது. தலைமுடி நரமுடி இது மாதிரி நிறையா நரைக்குது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோவா பற்றி யாருக்குமே சொட்டை முடி கொட்டுற பிரச்சனைலாம் அவ்வளோ இருந்திருக்காது. பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு நல்லா கருகருன்னு தான் இருக்கும். இந்த முடியை இதை வச்சு தான் அவங்களாம் குளிக்கிறாங்களாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைங்க. நன்றி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோக்கெலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும்.